யார் இவர்? நீதிமன்றத்திற்குள் அழைத்து வரும் காட்சிகள் பார்ப்போரை கலங்க வைக்கிறது. ஒரு சாதாரண மாடு கட்டும் தகராறு, 34 வருடங்கள் இழுபறி. இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கும் அதிரடி தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி எடுத்திருக்கிறது. தாரணி சூப்பர் மார்க்கெட்ல நீங்க செய்யற ஒவ்வொரு 10,000 ரூபாய் மில்லுக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் முற்றிலும் இலவசம். இன்றைய முந்துங்கள் யாழ் கிளிநொச்சி கிளைகளில். இந்தியாவின் பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு தம்பதியினர் இருவர் மீது மிக கொடூரமான முறையில் ஆயுத பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது. கொலை முயற்சி வழக்காக பதியப்பட்ட இந்த சம்பவம் சுமார் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது வைஷாலி மாவட்ட நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பை அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 4 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பில் ஒட்டுமொத்த உலகையுமே உற்று நோக்க வைத்திருப்பது அந்த ஒரு நபர்தான். அவர்தான் இந்த வழக்கின் முதன்மை குற்றவாளியான தீப் ராய். சம்பவம் நடக்கும்போது நடுத்தர வயதிலிருந்த இவருக்கு இன்று வயது 85. உடல் ஒடுங்கி தளர்ந்து போய் தானாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை. 2 காவலர்கள் அவரை இருபுறமும் தாங்கி பிடித்து நீதிமன்றத்திற்குள் அழைத்து வரும் காட்சிகள் பார்ப்போரை கலங்க வைக்கிறது. அவரது அதீத வயது கருத்திற்கொண்டு நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 85 வயது முதியவர் ஒருவர் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படும் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் விவாத புயலை கிளப்பியுள்ளது. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. ஆனால் ஒரு சாதாரண கிராமத்து மோதலுக்கு தீர்ப்பு வழங்க 34 வருடங்கள் தேவையா? தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்குச் சமம் என்ற கேள்வியை மீண்டும் ஒருமுறை சத்தமாக எழுப்பியிருக்கிறது இந்த சம்பவம். சோப்பு டப்பாவும் டீ கப்பும் கொடுத்த காலம் மலை ஏறிடுச்சு. அப்டேட் ஆகுங்க ப்ரோ.